இன்னைக்கு நாங்க வந்து அரவக்குறிச்சி தொகுதியில நாங்க காலையில இருந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஆரம்பிச்ச பாயிண்ட்ல இருந்து தொடர்ச்சியா வந்து மக்கள் மணிக்கணக்குல காத்திருந்து ஏராளமானவர்கள் வந்து ஆதரவை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. எங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போக முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அவ்வளவு ஆதரவு இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேல வந்து லிங்கமனாக்கிப்பட்டி காலனியில நாங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு 2 பசங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க எதுக்கு ஓட்டு கேக்குறீங்க, நீங்க உள்ள வந்து ஓட்டு கேட்க கூடாது, தகாத வார்த்தைகள்ல பேசி நீங்க மந்திரி உங்களெல்லாம் வந்தா உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உன்னையும் செந்தில் பாலாஜியும் வந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க ஆதரவாளர்களையும் வந்து நாங்க தீர்த்து கட்டிடுவோம் சொல்லி பேசிட்டு சத்தம் போட்டாங்க. இன்னொருத்தன் வந்து நீங்க கத்தி எதுக்கு வச்சுட்டு எடுத்து குத்துன்னு சொன்னோம். அப்ப பிரச்சனை ஆயிருச்சு. அந்த நேரத்துல வந்து அதுக்கப்புறம் நாங்க விசாரிச்சதுல அந்த பசங்க வந்து அந்த வெளியூர் பசங்க, ஒரு பையன் அந்த லிங்கமனாக்கிப்பட்டி காலனிக்கு அந்த பையனுக்கு சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் பேர் வந்து திருப்பதி, இன்னொருத்தர் பேர் பெரியசாமி, நாங்க அதுக்கப்புறம் திருமூர்த்தி, இன்னொருத்தர் பேர் பெரியசாமி நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கத்தியை பார்த்த உடனே மக்கள் வந்து ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. ஏன்னா ஏராளமான பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருந்து எங்கிட்ட கை கொடுத்துக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கத்தியை பார்த்த உடனே மக்கள் பதட்டமாயி குறுக்கி மறுக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் எல்லாம் போயிருச்சு அந்த இடமே. கொஞ்சம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் ஏதோ ஒரு குழந்தைக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஏதாவது ஆகியிருக்கூடிய ரொம்ப ஒரு கொடுமையான சூழல் இருந்தது. பெண்கள் குறுக்கி மறுக்கி ஓட ஆரம்பிச்சுட்டு ஓடியாதுன்னு எல்லாம் போட்டு மக்கள் எங்களோட வந்திருந்த சிவசாமி, ரமேஷ், அன்பரசி இவங்க பொதுமக்கள் எல்லாரும் தான் அவங்கள புடிச்சு கத்தியோட தான் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ரங்கராஜ், சிவான் 2-3 போலீஸ்காரங்க அங்க இருந்தாங்க. அவங்களோட கத்தியோட தான் இவங்க ஒப்படைக்கிறாங்க. கத்தி இருந்ததுனாலதான் அங்க பதட்டமே. நீங்க மக்களும் பதட்டப்படுறாங்க, எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சூழல் உருவாயிருச்சு. இப்படி நாங்க வந்து ஓட்டு கேட்க போற பக்கம் எல்லாம் கத்தியோட அமைச்சர் ஆள் அனுப்புவார் அப்படின்னா நாங்க எப்படி ஓட்டு கேட்க முடியும்? இதனால எங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு ஏதாவது நடந்திருந்தா அந்த மக்களோட உயிருக்கு வந்து யார் பொறுப்பு? அதனால நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என் பேர் ஆனந்தகுமார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லிங்கமநாயக்கம்பட்டி என்ற ஒரு ஊர்ல காங்கிரஸ் வேட்பாளர் வந்து வாக்கு சேகரிச்சாங்க. நான் போய் வந்து வீடியோ எடுக்கும்போது பின்னாடி யாரோ ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு ஆரத்தி ஒரு கேடா அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு அந்த பையனை வந்து அடிச்சு எல்லாம் துவச்சு எடுத்துட்டாங்க. போட்டு அடின்னு அடிச்சு இது பண்ணாங்க. நான் அதை ரிப்போர்ட்ன்ற முறையில வந்து வீடியோ எடுக்க போனதுக்கு என்னோட செல்போன் எல்லாம் புடுங்கி இது ரீபூட் பண்ணிட்டாங்க. இன்னொரு நிருபரோட செல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அதுவும் கொடுக்கல. அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும்னு வந்து இருக்கும் இந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னா அவங்க 2 பையன்க இருந்ததாகவும் அவங்க வந்து கத்தி எடுத்துட்டு வேட்பாளர் ஜோதிமணியை வந்து தாக்க வந்ததாகவும் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. சம்பவம் நடந்தது 4:45 5 மணி இருக்கும். ஆனா வந்து பேட்டி கொடுக்கறது வந்து நைட்டு 1 மணிக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்பயே வந்து அந்த பையனை வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக போலீஸ்லயோ இல்ல அந்த பையனை தம்பி 1 நிமிஷம் என்னப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து கூப்பிட்டு இது பண்ணிருக்கலாம். ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பையனை போட்டு அந்த அளவு அடிச்சு அன்கான்சியஸா ஜிஹெச்ல இருக்காங்க. இன்னொரு பையன் ஈசநத்தத்துல எந்த கட்சிக்காக நீங்க இப்ப வந்திருக்கீங்க? அதிமுக இருந்தீங்க, இப்ப திமுகவுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த பையனை உள்ளே வச்சு அடிச்சு லிங்கமநாயக்கம்பட்டியில மறுபடியும் அடிச்சு இது பண்ணிருக்காங்க. காருக்குள்ளேயே வச்சு இது பண்ணாங்க. ஒரு பத்திரிகையாளரா என் கண்ணு முன்னாடியே இது நடந்துச்சு. ஆனா வீடியோவும் எடுக்க செல்போனையும் முடிக்கிட்டு போயிட்டாங்க. கேமராவும் டெலிட் பண்ணி விட்டாங்க. ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சும் மீதி இருக்க அந்த ஈழத்தமிழர்களுக்கு இது பண்றதுக்காக காங்கிரஸ் கட்சி இது பண்ணுறதுன்னா என்னங்க இது? ரொம்ப நல்லா இருங்க.